காண்கின்ற தேவன் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் வேத பாடத்தை தியானிப்போமாக. இன்றைக்கு தேவன் ஒருவர் மட்டுமே சகலத்தையும் அறியும்படி சகலத்தையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு கேயாசியுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது தனக்கு முன்பாக சுற்றிலும் தேவனுடைய தூதர்கள் அக்கினி ரதங்கள் இருப்பதை அவன் பார்த்தான். பிலேயாமுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட பிலேயாம் விளம்புகிறதாவது என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு நடந்தாலும் அவருடைய கண்கள் திறக்கப்படாதபடியால் அவர்கள் இயேசுவை அறியவில்லை. ஆனால் அவர் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் மனிதர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியவைகளாய் இருக்கின்றது. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் காண்கின்றவைகளாய் இருக்கின்றன. காண்கின்ற தேவன் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே ஒரு 5 தலைப்புகளின் கீழாக தேவன் எவ்விதமாக காண்கின்றார் என்பதை குறித்து நாம் சிந்திப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் விதமாய் சொல்லியிருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இங்கு தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறபடினாலே, சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறபடினாலே, சகலத்தையும் அவர் காண்கிறவராய் இருக்கிறபடினாலே அவரை குறித்து இந்த வசனத்திலே நாம் தெளிவாக அறிகிறோம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படி என்றால் ஒருவரும் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக எதையும் செய்ய இயலாது என்பதை இங்கு நாம் அறிகிறோம். ஆண்டவராகிய தேவன் காணும் பொழுது அங்கு குறைகள் நீக்கப்படுகிறது, அங்கு ரட்சிப்பு உண்டாகிறது, கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது. படைப்பிலே தேவன் காண்கின்றவராய் இருந்தவரானபடியினாலே என்ன நடந்தது என்று பார்ப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அவர் காணும் பொழுது வெளிச்சம் நல்லதாக இருந்தது. அதே அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆனால் 1 அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனால் 2ஆம் வசனம் வேறு விதமாய் இருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, அதை கர்த்தர் கண்டார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் படைத்த பூமி, தேவன் படைத்த வானம் ஏன் ஒழுங்கின்மையாய் போயிற்று, ஏன் வெறுமையாய் போயிற்று என்றால் தேவன் படைத்த அந்த பூமியும் வானமும் ஏதோ ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்பு என்ன? நாம் ஏற்கனவே அறிந்தபடி தேவனுக்கு கீழ்ப்படியாத, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட வடதிசை சேனையின் தூதர்கள், ஆராதனைக்கு தலைமை பொறுப்பேற்ற லூசிபரும் சாத்தான் என்று அழைக்கப்படுகிற உன்னை பிசாசின் கூட்டத்தார் யாவரும் பூமியிலே விழ தள்ளப்பட்டு போனார்கள். அவர்கள் பூமியிலே விழுந்தபடினாலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் போயிற்று. தேவன் இதை கண்டார், ஒழுங்கின்மையும் வெறுமையும் கண்டார். அவர் செயல்பட தொடங்கினார். தேவன் காணும் பொழுது அங்கு நன்மை உண்டாகிறது. தேவன் காணும் பொழுது அங்கு சீர்பொருந்துதல் உண்டாகிறது. தேவன் காணும் பொழுது அங்கு புது சிருஷ்டி படைக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் கடவுளே உனக்கு கண்ணில்லையா என்கிறார்கள். அது ஆண்டவரை குறித்து, தேவனை குறித்து அவர்கள் அறியாதபடினால அப்படி சொல்கிறார்கள். ஆனால் தேவனாய் கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் காண்கிற பொழுது அவர் நன்மை செய்ய தொடங்குகிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பூமியையும்
பூமியில் உள்ள அந்த வெறுமையையும் ஒழுங்கின்மையும் பார்த்து அவர் படைப்பின் காரியங்களை தொடங்கினார். வெளிச்சம் நல்லது என்று அவர் கண்டார். பூமியும் சமுத்திரமும் நல்லது என்று கண்டார். 12ஆம் வசனத்துல, பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். இன்றைக்கு நாம் ட்ரிப்புக்காக போகிறோம், டூருக்காக போகிறோம், சுற்றுலா போகிறோம், கொடைக்கானல், ஊட்டி போன்ற குளிர் வாசஸ்தலங்களுக்கு போகிறோம். அங்கு இருக்கிற அந்த வனப்பான பூங்காக்களையும் மலர்களையும் செடிகளையும் கொடிகளையும் பார்க்கும் பொழுது வியப்படைந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். அவைகள் சாலமோன் பார்க்கிலும் மகிமையாக்கப்பட்டிருக்கிறவைகள் என்று நாம் அறிய வேண்டியிருக்கிறது. அப்படியாக தேவனாகிய கர்த்தர் விருட்சங்களை படைத்தார், கனிகள் கொடுத்தன. இன்றைக்கு மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் என்ற முக்கணிகள் இந்த கோடை காலத்தில் நமக்கு வெகு விருந்தாக அமைகின்றன. அவ்வளவு இனிமையான சுவையோடு அவைகள் நமக்கு தரப்படுவதற்கான காரணம், தேவன் இந்த பூமியை பார்த்த பொழுது அது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. ஆனால் கர்த்தர் அங்கே விருட்சங்களை, கனிதரும் விருட்சங்களை கட்டளையிட்டார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கை வெறுமையாய் வீணாய் ஒழுங்கின்மையாய் இருந்தால் தேவனுடைய பார்வை அவன் மேல் விழும் பொழுது அவன் கனியுள்ள விருட்சமாய் மாற்றம் பெறுகிறான். இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மிகுந்த கனிகளை கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் தேவன் நம்மை காண்கிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம். 14ஆம் வசனம் விதமாய் சொல்லியிருக்கிறது, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய் விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கிடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய் விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்கள், அவர் படைத்தவைகள் அனைத்தும் நன்மையாகவே நல்லதாகவே இருக்கிறது. தேவன் செயல்படும் போது அங்கு நன்மை உண்டாகிறது. தேவன் காணும் பொழுது நன்மை உண்டாகிறது. 21ஆம் வசனம் விதமாக சொல்லியிருக்கிறது, தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். விதமாக தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் காணும் பொழுது நன்மைகள் உண்டாகிறது, மாற்றங்கள் உண்டாகிறது, முன்னேற்றங்கள் உண்டாகிறது. 25ஆம் வசனம் விதமாய் சொல்லியிருக்கிறது, தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணி எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனிலிருந்து எடுத்த விலாவை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. இங்க காரியம் என்ன? தேவன் படைப்பதற்கு ஆதாரமாய் முன்னோடியாய் இருந்தது தேவனுடைய அந்த காணும் காரியங்களாகும். சங்கீதம் 139:16 தாவீது சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. எவ்வளவு அற்புதம் பாருங்கள். படைக்கும் பொழுது உலகத்தை மட்டுமல்ல, ஒரு ஜீவனை அவர் உண்டாக்கும் பொழுது அந்த கருவை அவருடைய கண்கள் கண்டது என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். இங்கு 5 காரியங்கள் நாம் பார்க்கிறோம். தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் காணும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது, கீழ்ப்படியாளர்களுக்கோ பட்சிப்பு உண்டாகிறது. பாவ மனுக்குலத்தின் மேல் தேவனுடைய பார்வை படும் பொழுது, அவர் காணும் பொழுது என்ன நடக்கிறது? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களிலே, மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசரமாயிருந்தது.
மகிழ்ச்சியா இருந்தது படைப்பிலே. பாவம் செய்த பொழுது மனிதன் பாவத்துக்கு உட்பட்டு அவன் வீழ்ச்சி அடைந்த போது அது அவருடைய பார்வையிலே, அவருடைய காட்சியிலே அது விசனமான காரியமாக இருந்தது. 8-9 வசனங்களிலே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒருபுறம் கர்த்தர் காணுகிறது, அங்கு நியாய தீர்ப்பு தொடங்குகிறது. இன்னொரு புறம் அங்கு கிருபை உண்டாகிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஒரு புறம் அங்கு தேவனுடைய தீர்ப்பு உண்டாகிறது, இன்னொரு புறம் கிருபை உண்டாகிறது. கர்த்தர் நோவாவை நோக்கி 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இன்றைக்கு இருக்கிற பொல்லாத உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து மனம் திரும்பி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணித்து தாழ்மையோடும் பரிசுத்தத்தை அடையும் இலக்கோடும் பயணப்பட்டு வருகிற ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை இது, உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இங்கு தேவன் காணும் பொழுது கிருபை உண்டாகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது. அவர் நீதிமானாக நோவாவை காண்கிறார். இன்றைக்கு பரிசுத்த பிதாவானவர் இயேசுவின் ரத்தத்தின் வழியாய் நம்மை காண்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உடன் சகாயராக சகோதரராக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக அவரை பின்பற்றுகிற சீடர்களாக, ஊழியராக, அர்ப்பணியாளராக, அவருடைய சுதந்திரவாளிகளாக கர்த்தர் நம்மை காண்கிறார். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஆதியாகமத்துல, இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிகிரகம் பண்ணுவேன். ஒருபுறம் பேழைக்குள்ளாய் பிரவேசிக்கிற நோவாவின் குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. விசுவாசியாத யாவரும் வெளியே பட்சிக்கப்படுகிறார்கள். தேவன் காணும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும், அல்லது நியாயத்திற்கு உண்டாகும் என்று பார்க்கிறோம். ஆனால் நியாயம் தீர்க்கப்பட்ட பிறகு அவருக்கு இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு பெருக்கெடுத்து ஓடும்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12, 13, 16 வசனங்களிலே, அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைகளுக்கு அடையாளமாயிருக்கும். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன், நான் அதை காண்பேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நினைவு கூறுகிறார். அதற்கு அடையாளமாக அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். அதிலே ஒன்று வானவில். இன்றைக்கு சுனாமி வருகிறது என்கிறார்கள். பெருமழை வந்து இந்த அக்டோபர், நவம்பர்ல, டிசம்பர்ல பெருமழை சென்னைக்கு பேராபத்தாய் வரும் என்றெல்லாம் கணித்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை வரும் பொழுது வானத்தில் அந்த வானவில் தோன்றுகிறது. கர்த்தர் அதை காண்கிறார். அப்பொழுது அந்த நித்திய உடன்படிக்கையை எண்ணி, ஜலத்தினால் இந்த பூமி இனி ஒருபோதும் அழிக்கப்படுவதில்லை என்ற அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். அதே வேளையிலே பாபேல் கோபுரத்தை கட்டும்படி யாவரும் துணிந்த பொழுது அந்த சேம், காம், யாப்பேத் என்ற சந்ததி பெருகி அவர்கள் குடும்பமாக, குழுவாக, நகரத்தாராக இருந்து நகரத்தையும் பாபில் கோபுரத்தையும் பாபிலோன் என்று அழைக்கப்படுகிற அந்த நதிநீர் படுகையிலே அவர்கள் எழுப்பத் தொடங்கின பொழுது அதை எதற்காக எழுப்பினார்கள்? நமக்கு பேர் உண்டாக்குவோம், நாம் இந்த பூமியிலே சிதறி போகக்கூடாது. எல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியம். தேவன் நாம் வாழ்வதற்கென்று குடியிருப்பு நிலைகளை அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, அமெரிக்கா ஆகிய கண்டங்களிலே, ஆசிய கண்டங்களிலே திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். வித்தியாசமான உணவு பழக்க வழக்கம்,
தோலின் நிறங்கள் மாறுபடுகிறது, தட்பவெப்பநிலை மாறுபடுகிறது, உணவு பழக்க வழக்கங்கள் வேறுபடுகிறது, மொழி வேறுபாடு உண்டு, கலாச்சார வேறுபாடு. இவைகளை எல்லாம் கர்த்தர் நியமித்திருக்கும் பொழுது அல்லது நாம் சிதறி போகக்கூடாது, ஒரே இடத்திலே நாம் இருந்து கோபுரத்தை உயர கட்டி நாம் நமக்கு பேருண்டாவோம் ஆக்குவோம் என்று சொல்லி சொன்ன பொழுது அங்கு தேவனாகிய கர்த்தர் அங்கே வந்து இறங்குகிறார். அதை அவர் கண்டார். அந்த தவறான சிந்தனையை, தவறான குறிக்கோளை, தவறான தேவனுக்கு எதிரான சித்தத்தை அவர் கண்டு அங்கே பாஷைகளை, பல்வேறு பாஷைகளை அவர் உண்டாக்குகிறார். அவர்களுக்குள் பேச்சுவார்த்தையிலே ஒருவர் புரிந்து கொள்ளாதபடிக்கு பலவித பாஷைகள் அங்கு அவர்களுக்குள்ளாய் பேசப்பட்ட பொழுது அவர்களுக்குள் குழப்பம் வருகிறது. பாபேல் என்றால் குழப்பம். அங்கு அவர்கள் நகரத்தையும் அந்த கோபுரத்தையும் அவர்கள் கட்டுவதை விட்டு விட்டார்கள். காரணம், கர்த்தர் அவர்களுடைய தவறான வழியை கண்ட பொழுது அங்கு அவருடைய காரியம் நிறைவேறாமல் போகிறது. இன்றைக்கு அநீதி அக்கிரமங்கள் நடக்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? இதை யார் பார்ப்பது? இதை யார் காண்பது? கடவுள் இதை பார்க்கிறாரா இல்லையா என்றெல்லாம் அநேகர் புலம்புகிறார். தேவன் காண்கிறார், தேவன் பார்க்கிறார். அவர் காண்கிற தேவன், அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நிச்சயமாக நீதியை செய்கிறார். மட்டுமல்ல, இதிலே தவறுகள் செய்யும் பொழுதும் தேவன் அதை காண்கிறார். நல்லதை செய்வதையும் காண்கிறார், தவறு செய்வதையும் காண்கிறார். 2 ராஜாக்கள் 11:27 தாவீது பத்சேபாளை தன் வீட்டிலே சேர்த்து கொண்டு அவளை மனைவியாக்கி கொண்டது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. கர்த்தர் அதை கண்டார். தாவீது செய்த அந்த பொல்லாப்பை கர்த்தர் கண்டார். இப்பொழுது அவர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை எச்சரிக்கிறார். அவன் மனம் திரும்புகிறான். சங்கீதம் 51 அவன் எழுதுகிறான். அவன் வாழ்க்கையிலே திரும்ப அத்தகைய துணிகரமான பாவங்களை அவன் செய்யவில்லை என்று நாம் அறிகிறோம். தேவன் நல்லதையோ கெட்டதையோ காணாவிட்டால் இன்றைக்கு உலகம் அழிந்து போயிருக்கும். அவர் நல்லதையும் காண்கிறார், தீமைகளையும் காண்கிறார். தீமைகளை அவர் தண்டிக்கிறார், நன்மைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். இது முதல் காரியம். இரண்டாவது, தேவன் காணும் பொழுது அங்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். கல்தேயர் என்று அழைக்கப்படுகிற தேசம் ஈராக், இன்றைய ஈராக் தேசத்திலே ஊர் என்ற இடத்திலே வாழ்ந்த அந்த கல்தேயர் தேசத்தை சேர்ந்த ஆபிரகாமை கர்த்தர் கண்டார். அவனுக்குள்ளாய் இருந்த பக்தியையும் தேவனை தேடுகிற பயபக்தியும் கண்டு அவனை அழைத்தார். அதை அவன் 12:1 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கு கானான் என்ற தேசத்தை கர்த்தர் கண்டபடினாலே ஆபிரகாம் குடியிருக்கும் எல்லையாக அதை கர்த்தர் நியமித்தார். அவர் கண்ட அந்த தேசத்திலே ஆபிரகாம் அதை கண்டு அங்கே குடியிருக்கும்படி அவனை அழைக்கிறார். 2ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு காரியம், அவர் கண்ட அந்த தேசத்துக்கு அதை காணும்படி ஆபிரகாம் போகும்படி அழைக்கப்படுகிறான். அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாக நாம் எல்லாம் அழைக்கப்படுகிறோம். வானத்து நட்சத்திரங்களைப் போல தேவனாய் கர்த்தரை விசுவாசிக்கிற சந்ததி யாவரும் வானத்து நட்சத்திரங்களா இன்றைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயினால் தேவன் காணும் பொழுது அங்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. இதைத்தான் நான் பார்க்கிறோம். ஆகாருடைய வாழ்க்கையிலே அவள் எகிப்து தேசத்து அடிமை பெண். சாராளுக்கு அவள் வேலைக்கார பெண்ணாய் இருந்தாள். குழந்தை பிறப்பு தனக்கு இல்லை என்பதை அவிசுவாசத்தினாலே உறுதிப்படுத்திக் கொண்ட சாராள் ஆபிரகாமிடத்திலே, என் வேலைக்காரிடத்தில் நீ சேரும், அவளை மறுமனையாட்டியாக வைத்துக் கொள்ளும், அவள் வாயிலாக குழந்தை பெற்று அந்த குழந்தையை நான் பெற்ற குழந்தையா பாவிப்பேன் என்று சொல்லி அவிசுவாசத்தினாலே சாராள் தவறான ஒரு முடிவை ஆபிரகாமுக்கு சொன்ன பொழுது அவனும் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தான். மறுமனையாட்டிய இடத்திலே அவன் சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பவதியானால், அவள் கர்ப்பவதியான உடனே தன் நாச்சியாராகிய சாராளை அவள் அற்பமாய் எண்ணினாள். அது அவளுக்கு சாராளுக்கு தெரிந்தது. அவளை கடினமாக நடத்தின பொழுது அவள் அந்த இடத்தை விட்டு ஓடி போனாள். எகிப்துக்கும் பாலஸ்தீனத்துக்கு இடைப்பட்ட அந்த தேசத்தில் எகிப்தை நோக்கி அவள் சூர் என்ற நீரூற்றண்டைக்கு அவள் போய் மிகவும் களைத்து இழைத்து கர்ப்பவதியான ஒரு பெண் ஒரு கைவிடப்பட்ட நிலையை தவித்துக் கொண்டிருந்த போது அங்கலாய்த்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அதை கண்டார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவளை பார்த்து சொல்கிறார்,
நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். இன்றைக்கு பாருங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள், இஸ்மவேலர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். அதற்கு காரணம், அங்கு தேவன் ஆகாருடைய அங்கலாய்ப்பை கண்டார். அவளை ஆறுதல் படுத்தவும், அவளை சமாதானப்படுத்தவும், அவள் கண்ணீரை துடைக்கவும் கர்த்தர் இறங்கினார். இன்றைக்கு அவளுடைய சந்ததி பூமியிலே பெருகி இருக்கிறது என்று பார்க்கிறோம். கடற்கரை மணத்தனையாக இஸ்மவேலர்கள் பெருகி இருக்கிறார்கள். அது ஆபிரகாமின் சந்ததி தான். அப்பொழுது அவள், என்னை காண்போரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆண்டவர் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார், ஆபிராமை ஆபிரகாம் என்று பெயரிட்டார். இவ்விதமாக அவர் கேபா என்று அழைக்கப்பட்ட சீமோனின் குமாரனாகிய கேபாவுக்கு பேதுரு என்று பெயரிட்டார். இவ்விதமாக தேவனாய கர்த்தர் பேர் வைக்கும் பொழுது தேவனுக்கே பேர் வைத்த ஒரு பெண் ஆகார். என்ன பேர் வைத்தாள்? அவள் எவ்விதமாய் காண்கிறாள்? அவர் என்னை காண்கிறார், என் அங்கலாய்ப்பை அவர் கேட்டு என் துரதிருஷ்டமான வாழ்க்கையின் நிலையை அவர் காண்கிறார் என்று சொல்லி என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டார். இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, ஆகாரின் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், ஆபிரகாமையும் ஆகாரையும் கர்த்தர் கண்டார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை காணும் பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, தேவன் காணும் பொழுது விடுதலை உண்டாகிறது. இன்றைக்கு விடுதலை என்பது மிக மிக ஒரு முக்கியமான காரியம். கடன், சரீர உபாதைகள், மன உளைச்சல்கள், வேதனைகள், குழப்பங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் அந்த நபர்களை கர்த்தர் காண வேண்டும். கர்த்தர் மோசேயிடம் சொல்கிறார், யாத்ரா 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களிலே, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிலே நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். சப்ரஷன். பாருங்கள், 8 மணி நேர வேலை என்று எல்லாரிடத்திலும் அரசாங்கம் அது உறுதி செய்திருக்கிறதானால் இன்றைக்கு 9 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு இழி நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அன்றைக்கு பார்வோன் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினான். இந்த ஒடுக்குதலை கர்த்தர் காண்கிறார், சப்ரஷன் அதை காண்கிறார். இன்றைக்கு வீடுகளிலே கூட பெற்றோர்கள் பிள்ளைகளை சப்ரஷனுக்குள் வைத்திருக்கிறார்கள். இன்று ஒரு சிலர் வீடுகளிலே உறவினர்களுக்குள்ளாக அந்த சப்ரஷனை வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கர்த்தர் காண்கிறார். அரசாங்கம் ஜனங்களை சப்ரஷன்ல வைத்திருக்கிறது. மதத்தின் பெயரிலே, மொழியின் பெயரிலே, இனத்தின் பெயரிலே, பணத்தின் பெயரிலே, சட்டத்திட்டங்களை தவறாக கை கொள்வதன் பேரிலே ஜனங்களை ஒடுக்குதலை இன்றைக்கு நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். இதை நாம் பார்க்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் அதை காண்கிறார். அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை ஏதுந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்படி என்றால் 430 வருடங்கள் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த எபிரேயரை, இஸ்ரவேலரை கர்த்தர் கண்ட பொழுது, அவருடைய ஒடுக்குதலை கண்ட பொழுது அவர்களை விடுதலை செய்தார். மார்க் 5ஆம் அதிகாரத்திலே கதரேன் நாட்டிலே இயேசு கிறிஸ்து படவேறி வந்த பொழுது, கலிலேயா கடலில் இருந்து அக்கறைக்கு அவர் கடந்து வந்த பொழுது, அங்கு லேகியோன் என்று பிசாசு பிடித்த ஒரு மனிதனை கர்த்தர் விடுதலை செய்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தியிலே 2 நபர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விபத்திலே 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றால், ஒருவருக்கு லேசான காயம், ஒருவருக்கு பலத்த அடி என்றால் பலத்த அடிப்பட்டவர்களை தான் போக்கஸ் பண்ணுவார். அதே போல லூக்கா 2 பேரையும் எழுதியிருக்கிறார். ஆனால் மார்க்கு ஒரு நபரை எழுதியிருக்கிறார். அந்த ஒரு நபருக்குள்ளாக அநேகம் பிசாசுகள் இருந்தபடினால லேகியோன் என்று அழைக்கப்பட்டார். இங்கு தேவனாய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய தனிப்பட்ட பாடுகளை, உபத்திரவங்களை
காயங்களை அவர் கண்டபடியினாலே அவனை விடுவிக்கும்படி இறங்கினார். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அந்த மனிதன் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு ஓடி வருகிறார். பொதுவாக இயேசு கிறிஸ்து வந்தால் பிசாசு ஓடிவிடும். இங்கு பிசாசு அவரை நோக்கி ஓடி வருகிறது. காரணம், எங்களை இந்த திசையிலிருந்து நீர் துரத்தி விட வேண்டாம், அந்த பன்றிகளுக்குள் நாங்கள் போய் விடுகிறோம், அதற்கு உத்தரவு வரலும் என்று சொல்வதற்காக அவைகள் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே உத்தரவு கேட்கும்படி ஓடி வருகின்றன. உன்னதமான தேவனுடைய குமாரனை எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தாதபடி நீர் எங்களுக்கு வேதனைப்படுத்தாதபடி எங்களுக்கு உதவி செய்ய இந்த பன்றி கூட்டத்துக்கு நாங்கள் போய் விடுகிறோம், இந்த திசையிலிருந்து எங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று வேண்டிக் கொள்ள தொடங்கின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன காரியம்? அந்த நபர், பாதிக்கப்பட்ட நபர், அவன் அநேக முறை விலங்குகளை அவன் உடைத்து போடுகிறவனாக, சங்கிலிகளை தகர்த்து போடுகிறவனாக, கல்லுகளினாலே தன் சரீரத்தை குத்தி கிழித்து காயப்படுத்துகிறவனாக, மலைகளிலும் கல்லறையிலும் இருந்து கூக்குரலிடுகிறவனாக, அங்கு ஒருவர் அந்த பக்கமே போக முடியாதபடிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் பயமுறுத்தலையும் செய்கிற ஒரு மனிதன் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் கொடூரமான அந்த எளிநிலையை கர்த்தர் கண்டார். ஆகினால் அவர் படைவேறி அந்த மனிதனிடத்தில் வருகிறார், அவனை விடுதலை செய்கிறார். அந்த திசையிலிருந்த ஜனங்கள் எல்லாரும் அவன் சுகமுடந்ததை பெரிதாக எண்ணாதபடிக்கு 2000 பன்றிகள் தண்ணீருக்குள் விழுந்து செத்து போனதே என்று அவர்கள் தங்கள் வருத்தத்திலே அந்த திசையை விட்டு அவர் போய்விட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். உடனடியாக அவர் படைவேறி இக்கரைக்கு வந்து விட்டார். ஒரே ஒரு நபரை அவர் கண்டார். அந்த நபரை யாராலும் காப்பாற்ற முடியவில்லை, யாராலும் விடுவிக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தராய் தேவன் கண்டு அவனை விடுவித்தார். இங்க வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து அவரை பின்பற்ற அவன் உத்தரவு கேட்டான். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவர்களை நீ உன் இனத்தாரிடத்தில் போய் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அவன் தெக்கப்போலி தேசமெங்கும் இயேசு கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ண தொடங்கினான். பாருங்கள், தேவன் சப்ரஷன், ஒரு என்ஸ்லேவ்மெண்ட், ஒரு அடிமைத்தனம், இவைகளை காணும் பொழுது கர்த்தர் அதை கண்டு அமைதியா இருப்பதில்லை. அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். மட்டுமல்ல, அவர் தேசத்தை விடுவிக்கிறார் என்று பார்த்தோம், தனிநபரை விடுவிக்கிறார் என்று பார்த்தோம், குடும்பங்களை அவர் விடுவிக்கிறார். எரிகோ பட்டணத்துல அந்த ராகாப் என்ற வேசி, அவள் கர்த்தரை விசுவாசித்து தன் தாய், தகப்பன், சகோதரர்கள், உறவின் முறையார்கள், சிநேகிதர்கள் எல்லாரையும் அந்த தன் வீட்டுக்குள் வைத்து அவள் ரட்சிப்புக்குள்ளாக வந்தாள் என்று பார்க்கிறோம். அவள் நிமித்தம் அவள் வீட்டுக்குள் வந்த அனைவரும் ரட்சிக்கப்பட்டார். இதைத்தான் எபிரேயர் 11:31 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் பேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுடைய கூட சேதமாகாதிருந்தாள். இங்கு ஆண்டவர் குடும்பங்களையும் விடுவிக்கிறார், குடும்பங்களையும் ரட்சிக்கிறார். மட்டுமல்ல, அவர் ஒரு தேசத்தையே விடுவிக்கிறார். எப்படி எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்து இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை உண்டாக்கினாரோ, அதே போல தனிநபராகி அந்த லேகியோன் பிசாசு பிடித்து அவர் விடுதலை செய்தாரோ, அதே போல குடும்பத்தை கண்டு அவர் விடுதலை செய்கிறார். சிறைச்சாலைக்காரன் தன் குடும்பத்தாரோடு தன்னை அழித்துக் கொள்ள நினைத்த பொழுது பவுல் சொல்கிறார், நீ பட்டயத்தை உண்மையில் போடாதே, நாங்கள் எல்லாரும் இங்குதான் இருக்கிறோம், ஒருவரும் தப்பித்துக் கொள்ளவில்லை என்ற பொழுது அவன் சத்தியத்தை கேட்டு தன் குடும்பத்தார் அனைவரோடு அவன் திருமுழுக்கு பெற்றான். அவன் விசுவாசம் உள்ளவனானான் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் தேவன் காணும் பொழுது தனிநபர் மட்டுமல்ல, குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவது, ஒரு தேசமே ரட்சிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது மத்தேயு 9:36-38 வசனங்களிலே இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவருமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி நம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். எப்பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறார்? இயேசு திரளான ஜனங்களை கண்டார். இன்றைக்கு 143 கோடிக்கு அதிகமான மக்கள் வாழ்கிற இந்திய தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் இந்த சிந்தனை வருகிறதா? இயேசு காண்பது போல நாம் காண்கிறோமா? நித்தியமற்ற, கிறிஸ்துவோடு உறவற்ற, கிறிஸ்துவின் ரட்சிப்பு பெறாத, மகிழ்ச்சி இல்லாத, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவிசுவாசம் உள்ள மக்களை பார்க்கும்போது நாம் காணும் பொழுது இயேசு கண்டது போல நாம் காண்கிறோமா?
இயேசு ஜனங்களை கண்டபொழுது அவர் எவ்விதமாய் கண்டார்? அவர்கள் மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவளாய் இருப்பதை கண்டார். அவர்கள் சிதறப்பட்டவளாய் இருந்ததை கண்டார். அவர்கள் மேல் மனதுருகினார். இன்றைக்கு ஆண்டவர் காண்பது போல நாமும் காண கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஒத்தாசை செய்வாராக. அடுத்து 4வது, கர்த்தர் காணும் பொழுது தன்னுடைய அரும்பணிக்கு அவர் அழைக்கிறார். பேதுரு, அந்திரேயா கலிலேயா கடலிலே அவர்கள் கடலின் மேல் வலை போட்டுக் கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அவர்கள் வலைகளை விட்டு அவரை பின் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். படவையும் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார். அதே போல வலைகளை கடற்கரையிலே வலைகளை பழுது பார்த்துக் கொண்ட செபதேயன் குமாரனாய் யாக்கோபு யோவானையும் கண்டு, என் பின்னே வாருங்கள் என்றார். அவர்கள் தகப்பனையும் வலைகளையும் விட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள். அதே போல ஆயத்துறையிலே மத்தேயு என்ற அருமையான ஒரு வாலிபன் தன் பணியை செய்து கொண்டிருந்த பொழுது அவனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் உடனடியாக அவன் எழுந்து சென்று தன் வீட்டுக்கு இயேசுவை அழைத்து சென்று அவன் ஒரு பெரிய விருந்தை உண்டு பண்ணினான். ஆயத்துறையிலே பணி செய்த அநேக நண்பர்களும் அவிசுவாசிகளும் ஆயக்காரர்களும் அநேகர் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவரோடு பந்தியிருந்தார். ஆகினால் அவருக்கு ஒரு பெயர், இவர் பாவிகளின் சிநேகிதர், இவர் ஆயக்காரரோடும் பந்தியிருக்கிறார் என்று பெயர் வழங்கப்பட்டது. அதே போல நாத்தான்வேலை இயேசு கண்டு, உன்னை அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொன்னார். உடனே நாத்தான்வேல் சொல்கிறார், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவை புகழுகிறான். நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று சொன்னதனால் நீ விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று. அப்படி என்றால் தேவன் நம்மை காணும் பொழுது நாம் பெரிதானவைகளை காண முடியும். தேவன் நம்மை காணும் பொழுது நாம் அவருடைய அருட்பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். 5வது, தேவன் காணும் பொழுது சோர்ந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், தளர்ந்து போனவர்கள், விசுவாசத்திலே இடறி போனவர்கள் அவர்கள் புதுப்பிக்கப்படுகிறார்கள். நான் அறியேன், அவரை இயேசு எனக்கு தெரியாது என்று சொல்லி இயேசுவை சபிக்கவும் தூசிக்கவும் அவரை மறுதலித்து சத்தியம் பண்ணவும் தொடங்கின பேதுருவை இயேசு நோக்கி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 22:61 அவர் கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்த்தார். பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு காணாமற் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற மெய்ப்பனாய், நல்ல மெய்ப்பராய் இயேசு இருக்கிறார். பின்வாங்கி போனவர்களை திரும்ப தன் மந்தையிலே சேர்க்கிற நல்ல மெய்ப்பராக இயேசு இருக்கிறார். அவர் நோக்கி பார்த்தால் அங்கு பின்மாற்றத்திலிருந்து விடுதலை, சோர்விலிருந்து விடுதலை, கவலையிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் மன உளைச்சலிலிருந்தும் அவிசுவாசத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்று பார்க்க. சரி, இவ்விதமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை காண்கிறாரா என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காண்கிறார். 2 நாளாகும் 16ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே இஸ்ரவேலின் ராஜா பாஷா அவன் யூத ராஜாவாகிய ஆசாவின் இடத்திலே இஸ்ரவேல் மக்கள் போக்குவரத்தாய் இராதபடிக்கு அவன் ராமாவை கட்டத் தொடங்கினான். ஒரு தடுப்பு சுவர் போல ராமாவை கட்டி ஜனங்களை எருசலேமுக்கு போகக்கூடாதபடிக்கு தடை செய்யும்படி அவன் தீர்மானித்தான். இதை அறிந்த யூதாவின் ராஜா ஆசா சீரியா ராஜாவாகிய பென்னாதாத்தை சார்ந்து கொண்டு அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பொன்னையும் வெள்ளியையும், ராஜாவின் அரண்மனையில் இருந்த பொன்னையும் வெள்ளியும் பொக்கிஷங்களையும் அவன் எடுத்து சீரிய ராஜாவை பென்னதாத்துக்கு அவன் கொடுத்து அனுப்பி, எனக்கு உதவி செய்யும், இவன் ராமாவை கட்டி இஸ்ரேல் மக்கள் யூதாவுக்கு வராதபடி தடை செய்கிறானே என்ற பொழுது சீரிய ராஜா அந்த பொன்னையும் வெள்ளியும் தேவாலயத்திலிருந்து எடுக்கப்பட்டதையும் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்பட்டதையும் அவன் வாங்கி கொண்டு அவன் படைகளை அனுப்பி பாஷாவை முறியடிக்கிறான். பாஷா ராமாவை கட்டுவதை நிறுத்திவிட்டான். அங்கு வைக்கப்பட்ட கட்டிடத்திற்குரிய மரங்கள் இன்னும் அனைத்து கட்டிட பொருட்களையும் எடுத்துக்கொண்டு யூதாவின் ராஜாவாகிய ஆசா கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான் என்று பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய பார்வையிலே அருவருப்பாய் காணப்பட்டது, முரட்டாட்டமாய் காணப்பட்டது. எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொண்டு வாழ்கிற யூதாவின் ராஜா ஆசா இப்பொழுது புற இன ராஜாவாகிய சீரிய ராஜாவின் பென்னதாத் என்ற ராஜாவை உதவி கோரினான். இங்கு தன்னை காண்கிற தேவனை அவன் காணாதபடிக்கு
தன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவன் எதிரியை நம்பி போனான். இந்த வேளையிலே யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி வந்து என்ன சொல்கிறார்? நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. அப்படி என்றால் இதற்கு முன்பாக நடந்த சம்பவம், ஆப்பிரிக்காவில் இருந்து எத்தியோப்பியர்களும் லூபியர்களும் ஒரு சேர்ந்து ஆசாவுக்கு விரோதமாக வந்த பொழுது அவன் கர்த்தரை நோக்கி அபயமிட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். மிக மகாபெரிய சேனையாய் இருந்த அவர்களை கர்த்தர் முறியடித்தார். ஆனால் இப்பொழுதோ இஸ்ரவேலின் ராஜா பாஷாவுக்கு எதிராக அவன் கர்த்தரை நோக்காதபடிக்கு சீரிய ராஜா வெனதாத்தை அவன் இறைஞ்சி அவன் உதவி நாடின பொழுது அவனுடைய கண்கள் கர்த்தரை நோக்காதபடிக்கு, தன்னை நோக்கி கொண்டிருந்த கர்த்தருடைய காரியத்தை அவன் பார்க்காதபடிக்கு தன் பார்வையை கீழே இறக்கின பொழுது வேதம் வருத்தத்தோடு அனானி மூலமாக சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தருடைய கண்கள் தூங்குகிற கண்கள் அல்ல, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படும். எல்லாரையும் கண்டு கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கு. அப்படி என்றால் கர்த்தரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றியவர்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது, அவருடைய வல்லமை கிடைக்கிறது. அவருடைய கண்கள் நமக்கு ஆதரவாய் இருக்கிறது, அவருடைய கண்கள் காண்கிற கண்களாய் இருக்கிறது. அதனால் ஒருபோதும் கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, கர்த்தர் தன் பார்வை என்னை விட்டு விலக்கி விட்டாரோ என்று நாம் எந்த வகையிலும் சிந்திக்கவோ யோசிக்கவோ அவிசுவாசத்தில் விழுந்து விடவோ காரியம் இல்லை. மேலும் சொல்கிறார், அனானி சொல்கிறார், இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஏன்? தேவன் என்னை காண்கிறார் என்ற சிந்தனையை நீ விட்டபடினாலே மதிகட்டவராய் போனீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இப்படி அவன் கொடூர நோவு கண்டு கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடி அவன் மரித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தன்னை காண்கிற தேவன் உதவி செய்கிறார் என்ற நிலை ஒரு காலத்தில் இருந்தது. இப்பொழுதோ அந்த நிலையை அவிசுவாசத்தின் வாயிலாக அவன் இழந்து போன பொழுது கர்த்தர் காண்கிறார், உதவுகிறார் என்ற அந்த நிலைப்பாட்டை அவன் இழந்த பொழுது அவனுடைய முடிவு பரிதாபமாய் முடிகிறது. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். காரணம், தன்னை வழிநடத்துகிற தன்னை காண்கிற தேவனை காணாதபடிக்கு அவள் சோதோம் குமராவை பார்த்து அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் போனாள். ஆயினால் நம்மை காண்கிற தேவனை நாம் விசுவாசத்தில் காணும்படியாய், அவரை தரிசிக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே விசுவாசத்தை விட்டு விடாதிருக்க வேண்டும். 5:8 விதமாய் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவனை காண்பார்கள், ஆவிக்குரிய கண்களினாலே அவரை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். இங்க 3 நபர்களை பார்ப்போம். முதல் நபர் மோசே. அவன் பார்வோனின் குமாரனாய் இருந்த பொழுது அரண்மனையிலே அவன் சகல சாஸ்திரங்களிலும் எகிப்தின் சாஸ்திரங்களிலும் அவன் கற்று தேறி வல்லவனான பொழுது ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தின் அடிப்பதை கண்டு மோசே அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தினை வெட்டி மணலிலே புதைத்து போட்டான். அவன் காரியம் வெளிப்பட்டது. பார்வோன் வரைக்கும் அந்த காரியம் போனது. பார்வோனுக்கு பயந்து அவன் மீதியான தேசத்துக்கு ஓடி போனான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன பார்க்கிறோம்? காண்கிற தேவன் இருக்கிறார். அவர் காத்திருக்க சொல்லியிருக்கும் பொழுது அவசரப்பட்டு ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளாக மோசே பதறி முன் சென்ற பொழுது 40 வருடங்கள் தாமதித்ததாய் பார்க்கிறோம். 400 வருடங்கள் உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே சேவிப்பார்கள் என்று ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் 430 வருடங்கள் எப்படி கடந்து போனதென்றால் 390ஆம் வருடத்திலே மோசே இந்த தவறை செய்தான். அவன் அங்கும் இங்கும் பார்த்தான். தன்னை காண்கிறவரை அவன் காணாதபடிக்கு
தன்னை காண்கிறவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்வோம் என்று எண்ணாதபடிக்கு சுய மீட்பையும் சுய ரட்சிப்பையும் இவன் கையில் எடுத்த பொழுது அங்கு காரியம் வெளிப்பட்டு அவன் பதறி ஓடி 40 வருடங்கள் மீதியான தேசத்தில் ஆடுகளை மேய்க்கிறான். இங்கு 40 வருடங்கள், குறிப்பாக 400 + 30 430 வருடங்கள் இஸ்ரேல் மக்கள் வீணாக இந்த 30 வருடங்கள் எக்ஸ்ட்ரா அவங்க சஃபரிங்குள்ள போனதுக்கு காரணம் தன்னை காண்கிற தேவனை மோசே காணாதபடிக்கு அங்கும் இங்கும் அவன் பார்த்தான். இரண்டாவதாக 2 சாமுவேல் 11:2 ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலத்தில் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யோவாபை அனுப்பிவிட்டு தாவீது யுத்தத்திற்கு செல்லாமல் அரண்மனையின் உப்பரிகையிலே இருந்து அவன் கீழே பார்த்து பத்சேபாளை பாவத்தில் விழுந்தான் என்று பார்க்க, இங்கு தன்னை காண்கிற தேவனை குறித்து சிந்தனை இல்லாதபடிக்கு அவன் ராஜா என்ற மமதையிலே போர் என்ற அந்த நெருக்கடியான காலகட்டத்திலே ஒரு மனம் பதறுகிற சூழ்நிலையிலே அவன் பாவத்தில் விழுந்தான் என்று பார்க்கிறான். ஆனால் அதே வேளையிலே யோசேப்பு போத்திபார் வீட்டிலே அவனுக்கு பாவ சூழ்நிலை வந்த பொழுது அவன் என்ன சொல்கிறான்? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இக்காரியம் என்ன? மோசே அங்கும் இங்கும் பார்த்தான், தாவீது கீழே பார்த்தான், ஆனால் யோசேப்பு மேலே பார்த்தான். காரணம், தன்னை காண்கிற தேவன் இருக்கிறார், அவருக்கு எதிராக நான் இந்த பாவத்தை இப்படி செய்ய முடியும் என்று யோசேப்பு சொன்னார். கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார், அவனை எகிப்தின் மேல் அதிகாரியாக வைத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு காண்கிற தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் பாவத்திற்கு விலகி பொல்லாங்குக்கு விலகி பரிசுத்தமாய் வாழும் பொழுது தேவன் நமக்கு உயர்வை தருகிறார். இங்கு தாவீதுடைய சங்கீதம் 139 இது குறித்து மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. தேவன் எவ்விதமாக காண்கிறார், நம்மை எவ்விதமாக பார்க்கிறார், காண்கிறார் என்று சொல்லி தாவீதுடைய அனுபவத்தோடு நம்ம இணைத்துக் கொள்வோம். சங்கீதம் 139 16 வசனம் 1 முதல் 16 வசனங்களிலே, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இன்றைக்கு லேப்ல போய் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி காரியம் என்ன என்று அறிந்து கொள்வார்கள். அதே போல தேவன் என்னை காண்கிறவராய் இருக்கிறபடினால், என்னை அவர் கண்டு என்னை ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிறபடினால் இந்த சங்கீதத்தை நான் எழுதுகிறேன் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் போக்கஸ்டாக பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மேக்ரோ லெவல்ல அவர் பார்க்கிறவர்கள மைக்ரோ லெவல்ல நம்மை பார்க்கிறார். நம்மை தனிப்பட்ட முறையிலே அவர் கண்காணிக்கிறவராய், கவனிக்கிறவராய், உற்று நோக்குகிறவராய், பார்க்கிறவராய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் தாவீது சொல்கிறார், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் புறவாததற்கு முன்னே இது கர்த்தாவே இதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பாருங்கள், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். உலகத் தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன்குறித்தார்.
தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நம்ம அவர் அறிந்திருந்தார். நாம் அவருடைய சாயலாய், அவருடைய தற்சருவமாய், அவருடைய ரூபமாய், அவருடைய சாயலை நாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது, நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் இருந்த பொழுது நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. நம்மை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்மை குறித்து அவர் சித்தம் வைத்தவராய் இருக்கிறார். ஏனோதானோ என்று படைக்கவில்லை. நம்மை குறித்து அவருக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்கிறது. அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை காண்கிறபடினாலே நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் வழி தவறி நடக்கும் பொழுது வழி இதுவே, இதிலே நட என்று சொல்லி அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பாருங்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை அவர் முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகேயு இயேசுவை காணும்படி அவன் வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் அவரை காணக்கூடாதபடிக்கு அவருக்கு முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு வந்து நின்று அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். பாருங்கள், எல்லா மனிதரும் சகேயுவை குறித்து சொன்னார்கள், இவன் பாவியான மனுஷன் என்கிறார்கள். இவனிடத்தில் தங்கும்படியா இயேசு போக வேண்டும் என்று சொல்லி, எங்கள் வீடுகள் இல்லையா, நாங்கள் எல்லாம் நீதிமான்கள் அல்லவா, நாங்கள் பக்தியுள்ளவர்கள் அல்லவா, எங்கள் வீட்டிற்கு வராமல் இவர் பாவியான ஒரு மனுஷனிடத்துக்கு தங்கும்படி போகிறாரே என்று சொல்லி ஜனங்கள் பேசுவதை அறிந்த சகேயு இன்று இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். யாரிடத்திலாவது நான் அநியாயமா வாங்கினது உண்டானால் அதை 4 மடங்கு திரும்பி செலுத்தி விடுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் காணாமல் போனதை மீட்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். அப்படி என்றால் அவரை காணும்படியாக முயற்சித்த சகேயுவை இயேசு கண்டார். தேவனை காணும்படியாக முயற்சித்த நாத்தான் வேளை அத்தி மரத்தின் கீழே இயேசு கண்டார். 5 புருஷர்களோடு வாழ்ந்தும் அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்து 6வது ஒரு மனிதனிடத்திலே சேர்ந்து கொண்டிருந்த இந்த சமாரிய பெண்ணை இயேசு யாக்கோபு என்னும் கிணற்றருகே கண்டார். அவள் வாழ்க்கை மாறியது. அந்த ஊரிலே அநேகருடைய வாழ்க்கை மாறியது. அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு முதலாவது ரட்சிக்கும்படியாக வந்தார் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டுக்கு முதலாவது நீங்கள் போங்க என்று சீஷர்களை அனுப்பினாலும், அவருடைய இருதயம் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர் என்பதை அவர் அறிந்தபடியினாலே அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். குஷ்ருவியான ஒரு மனுஷனை கண்டு அவன் அவரிடத்தில் இறைஞ்சின பொழுது கர்த்தர் அவனை கண்டு அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாக என்றார். 38 வருஷமாய் எழும்ப முடியாத நிலையிலே படுத்து கிடந்த ஒரு மனிதனை இயேசு கண்டு, நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்பொழுது அவன் சொல்கிறான், நான் இந்த ஜலத்திலே போய் இறங்க என்னால் இயலவில்லை, என்னை இறக்கி விடுவதற்கும் ஆள் இல்லை என்று சொல்லி அவன் அங்கலாய்த்த போது கர்த்தர் சொல்கிறார், இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவன் சுகமடைந்தான் என்று பார்க்கிறான். அப்படி என்றால் காரியம் என்ன? அந்த குளத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில என்றைக்கு முடிவு வரும், என்றைக்கும் வராது. ஆனால் கர்த்தர் அவனை கண்டார். அங்கலாய்த்து விடாய்த்து போன அந்த ஆத்துமாவை கர்த்தர் கண்டார். அதே போல திமிர்வாதத்திலே கைகால் விளங்காமல் செயலற்ற மனிதனாய் கிடைந்த உயிர் கொண்டு ஒரு பிணமான வாழ்க்கை வாழ்ந்து இருந்த ஒரு மனிதனை 4 பேர் கொண்டு வந்து இயேசுவை காண முடியாதபடிக்கு அவர்கள் அந்த வீட்டு கூரையின் மேல் ஏறி திறப்பு உண்டாக்கி அதன் வழியே அந்த ஒரு சிறிய படுக்கையிலே விரித்து அவனை மேல் வீட்டு கூரையிலிருந்து கீழே இறக்கின்ற பொழுது இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய விசுவாசத்தை கண்டு, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது அவன் சுகமாகி நடந்து போனான். அவனுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். திமிர்வாதக்காரனுடைய நிலையை அவர் கண்டார். அவர் காணும் பொழுது அற்புதங்கள் உண்டாகும். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே அவர் உபதேசித்துக் கொண்டிருந்தார்.
உபதேசித்துக் கொண்டிருந்தது 3 நாட்கள் ஆயிற்று. அப்பொழுது சீஷர்கள் வந்து சொல்கிறார்கள், ஆண்டவரே, தூரமான இடம், சீக்கிரமாய் அனுப்பிவிடும், ஜனங்கள் பசியினால் சோர்ந்து போவார்கள் என்ற பொழுது நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார். எல்லாரும் பசியாய் இருக்கிறார்கள் என்பதை இயேசு கண்டு அந்த கொடுக்கப்பட்ட 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பெண்கள் 2 மடங்காக இருந்திருக்க வேண்டும், அங்கு பிள்ளைகள் இருந்திருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 20,000 பேர் உள்ள அந்த மிகப்பெரிய திரள் கூட்டத்திற்கு 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு அவர் அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறார். அவர் கண்டார், பசியை கண்டார். கானா ஒரு கல்யாணத்துல பிரச்சனை, ஒரு திருமணம் நடைபெறும் பொழுது குறைகள் வரும் பொழுது மிகப்பெரிய வருத்தங்கள் உண்டாகும். ஜனங்களை உபசரிப்பதிலே வேறுபாடு வரக்கூடாது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார் என்ற நிலை வர வேண்டும் என்று சொல்லி மரியாள் இயேசுவிடம் வந்து அந்த பிரச்சனையை கொண்டு வருகிறார். அந்த பிரச்சனை தீவிரமான பிரச்சனை என்று இயேசு கண்டு தண்ணீரை திராட்சரசமாக்கி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். மார்த்தாளும் மரியாளும் அடைந்த துக்கத்திற்கு அளவில்லை என்பதை இயேசு கண்டு அவர் லாசருவை உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் ஒப்புவித்தார். அவர்கள் எல்லாரும், யூதர்கள் எல்லாரும் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 400 விதவியின் மகன் மரித்து போனான், வாலிபன், ஒரே ஒரு மகன், கணவனும் இல்லை மகனும் இல்லை. இப்பொழுது அந்த மகள் நராயுதபாணியாக கைவிடப்பட்ட நிலையிலே இருந்த பொழுது இயேசு அந்த விதவையின் வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கண்டார். அவர் பாடையை தொட்டார். வாலிபனை எழுந்தர் என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி இந்த தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். அதே போல அவர் யவீருவின் மகளை சிறுப்பினை எழுந்தர் என்று சொல்லி எழுப்பி ஒப்பு கொடுத்தார். இவைகளெல்லாம் எவ்விதமாய் நடந்தது காரணம் காண்கிற தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல நெருக்கடிகள் இருக்கும். நாம் எத்தனையோ முறை ஜெபித்தும் பதிலே வரவில்லை என்ற நிலைப்பாடு இருக்கும். அதை ஆண்டவர் காணவில்லை என்று நாம் ஒருபோதும் யோசிக்க கூடாது. அவர் காண்கிற தேவன். அதன் காலங்களில் அதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை அவர் கனப்படுத்துகிறவர். நம்முடைய நம்பிக்கையை அவர் காண்கிற தேவன். யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். மரணம் நெருங்கிவிட்டது என்ற அந்த நிலைப்பாட்டிலே யோபு சொன்ன வார்த்தை. ஆனால் கர்த்தர் அதை கண்டார். யோபுடைய பக்தியை கண்டார், விசுவாசத்தை கண்டார். யோபு அந்த சூழ்நிலைக்கு ஒருபோதும் காரணம் அல்ல. இது சாத்தானானவன் யோபுவை சோதிப்பதற்காக கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்டு செய்த காரியம். இதே போல பேதுரு எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவர் கண்டவர். அவர் சொல்கிறார் பேதுருவை நோக்கி, பேதுருவே, சாத்தான் உன்னை சொல்லையினால் புடைப்பதற்கு என்னிடத்திலே உத்தரவு கேட்டான். நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்கிறார். அப்படி என்றால் அவன் பட்டயத்தை எடுத்து மல்குஸ் காதை வெட்டி அவன் துண்டாக்கினவன். அந்த காதை திரும்ப ஒட்ட வைத்து பட்டயத்தை உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிந்து போவான் என்று சொல்கிறார். இப்பொழுதோ அவன் கர்த்தரை தூஷிக்கிறான், சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார், அவனை கண்டார். அவன் மனங்கசந்து அழுது மனம் திரும்பினான். பின்பு அவன் மறுபடியும் மீன் பிடிக்க போய் என்று போனான். கரையிலே வந்து நின்று ஒரு மீனும் பிடிக்காத அந்த 7 சீஷர்களையும் பார்த்து அவரை கண்டு அவளுக்கு வேண்டிய உணவை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு வழங்கி பேதுருவை நோக்கி சொல்கிறார், இவர்கள் எல்லாரை பார்க்கும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை மதிப்பாயாக. 2வது முறையும் கேட்கிறார். அது உமக்கு தெரியும் என்று சொல்கிறான் பேதுரு. 3ஆம் முறையும் கேட்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கிறார். இவ்விதமாக பின்வாங்கி போனவர்களை கர்த்தர் காண்கிறார். உடைந்து போன உள்ளத்தை கர்த்தர் காண்கிறார். அநேக நாட்கள் வியாதியினால் துன்பப்படுகளை கர்த்தர் காண்கிறார். அதை கண்டு அவர் புறம்பே போகிறவர் அல்ல. ஒருவன் எருசலேம் வந்து எரியோக்கு புயல் கல்லறையில் அகப்பட்டான். ஒரு லேவியனும் ஒரு ஆசாரியனும் அதை கண்டு பக்கமாய் விலகி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சமாரியன் வந்து உதவினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஒதுங்கி போகிறவர்களை உதவி செய்கிறவர். காரணம் அவர் காண்கிற தேவன். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். எது நம்மை விட்டு போய்விடும் என்று சொல்லி பயப்பட அவசியமில்லை. எனக்கு வர வேண்டிய வரவில்லை என்று கவலை கொள்ளவும் அவசியமில்லை. நம்மை காண்கிற தேவன் நமக்கு நீதி செய்வார். காரணம்
அவர் நம்மேல் அன்பாயிருக்கிறார், இரக்கமாயிருக்கிறார், மனதிற்குமாயிருக்கிறார். நம்முடைய உடுக்குதலை எல்லாம் நாம் எவ்விதமாக ஒடுக்கப்படுகிறோம், நசுக்கப்படுகிறோம், துன்பப்படுத்தப்படுகிறோம், கைவிடப்பட்டிருக்கிறோம். நமக்கு எத்தனை துரோகங்கள் நடந்திருக்கிறது, எத்தனை பேர் நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள், நம்ம எத்தனை பேர் வஞ்சித்திருக்கிறார் என்பதெல்லாம் கர்த்தர் காண்கிறார். அவர் நமக்கு ஆறுதலின் தேவன். அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய மீட்பர், அவர் நம்முடைய பரிகாரி. சகலவித ஆறுதலின் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவார், நம்மை ரட்சிப்பார். கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறது, அவரை பின்பற்றுகிற வாழ்க்கையிலே பரிசுத்தம், நீதி, தாழ்மை, அன்பு, பொறுமை, சந்தோஷம், மகிழ்ச்சி வேலில் நிறைந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை பொருள் நிறைய வாழ்க்கையாய் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இத்துடன் வேத பாடம் நிறைவுற்றது.